Right. All right guys, so class நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு ரெண்டு டேபிள் என்றதை வச்சுக்கொண்டு அந்த ரெண்டு டேபிளுக்குரிய கன்செப்டுகளை நாம ஜாயின் பண்ணி டேட்டாக்கள் எடுக்கிறது எப்படி என்றதை இன்றைக்கு இந்த கிளாஸ்ல SQL சம்பந்தமா நாம பார்ப்போம். ரைட். இப்போ பேசிக்கா ஃபர்ஸ்டா நாங்க இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நாங்க வந்து ஸ்கூல் என்ற பேர்ல ஒரு டேட்டாபேஸ் ஆக்சுவலி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பட் அங்க வந்து ஒரே ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க நேம்ட் ஸ்டூடெண்ட் என்ற பெயர்ல. லைக் ஸோ நாங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட் என்ற பேர்ல ஐடி, நேம், ஏஜ், அட்ரஸ், டிஓபி, ஃபீஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 காலம்ஸ், ரைட், ஒரு 6 நிரல்கள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ற டேபிளும் அண்ட் குவரிஸையும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்டேட், இன்சர்ட், அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இதுல பிளஸ் பட்டது ஒன்றும் இல்லை. அட்டிங், அதாவது இன்சர்ட் குவரி, இது டிலீட் குவரி, அப்டேட் குவரி, மற்றபடி நார்மலா செலெக்ஷன் குவரிஸ் பார்த்துருந்தாங்க. ரைட். நவ் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ஸ், ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை செய்வோம். டிபிஎம்எஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ். ரைட். ஸோ ஸ்லேட்ஸ்ல இப்போ நாம வந்து இதுல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சம்பந்தமா கேள்வி வந்திருக்கு. இதெல்லாம் தியரி கொஸ்டின்ஸ், தியர் டயக்ராம். நாம பார்க்க போற கொஸ்டின்ஸ் வந்து இது. ஸோ நான் இதை கொஞ்சம் பெருசாக்கி. ரைட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 4ல குறிப்பிட்ட ரிலேஷன்ஸ் வந்துருக்காங்க. ரிலேஷன் நாங்க இதை மீன் பண்றது வந்து டேபிள். ரிலேஷன்ஸ் மீன் பண்றது டேபிள். அதனாலதான் டேபிளா நாம டேட்டாக்களை ஸ்டோர் பண்ற அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS சொல்றோம். அப்ப இங்க டேபிள் என்று தரப்பட்ட எல்லா விஷயமே அது ரிலேஷன்ஸ். அப்ப இங்க ரிலேஷன்ஸ் என்று சொல்ல தந்த டாக்டர் என்ற டேபிள்ல DID அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. காரணம் தட் இஸ் அ பிரைமரி கீ. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு டேபிள்ல பிரைமரி கீ எது என்று கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா டிசைன்ல போகும்போது ஸோ ஐடிக்கு பக்கத்தில் ஒரு சாவி அடையாளம் போட்டு இங்க பிரைமரி கீ செலக்ட் ஆயிருக்கு. தென் தட் இஸ் அ பிரைமரி கீ. அத மாதிரி அதை ரிலேஷனா ஒரு டேபிள் அழுத்தும் போது அந்த குளத்துக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க DID. அண்ட் டாக்டர் நேம் அண்ட் salary அதைத்தான் அதுல கட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ், ஸோ என்ன ஃபீல்டில் அவங்க ஸ்பெஷலைசேஷன், என்ன பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன்ஸ். அண்ட் சூப்பர்வைசர் என்ன, இந்த டாக்டருக்கு இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் யார். ஸோ சூப்பர்வைசர்ஸ் கான்செப்ட் இதுகள். அடுத்த விஷயம் டேட் ஹையர், எப்போ அவங்க ஹையர் பண்ணப்பட்டாங்க டாக்டர். அண்ட் சார்ஜ். ஸோ இந்த விஷயம். அடுத்தது பேஷண்ட். ஸோ பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு, அவங்களுக்கு ஐடி இருக்கு, பேஷண்ட் நேம் இருக்கு. அண்ட் இந்த பேஷண்ட்டை பேஷண்ட் சேனல் பண்ண அந்த டாக்டரோட ஐடி இருக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் இந்த டாக்டருக்கும் இடையிலான லிங்க் யாரு, இந்த டாக்டர் பிரைமரி கீ. இங்க ஃபாரின் கீயா இருக்காது. டாக்டருக்குரிய பிரைமரி கீ பேஷண்ட் என்ற டேபிள்ல வாரதால அதை ஒரு ஃபாரின் கீயா யூஸ் பண்ணலாம். காரணம் இந்த டேபிளுக்கும் டாக்டர் என்ற டேபிளுக்கும் பேஷண்ட் என்ற டேபிளுக்கும் இடையில ஒரு லிங்காக செயற்பட்டு போறவர் இந்த DID என்ற பிரைமரி கீ இங்க ஃபாரின் கீயா ஒர்க் பண்றதுதான். அண்ட் பேஷண்ட்டுக்குரிய DOB, ஜெண்டர் அண்ட் பேஷண்ட் அட்ரஸ். ஸோ சூப்பர்வைசர் கான்செப்ட் இங்க ஜஸ்ட் இது ஒரு புலமா தந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அண்ட் ஹியர் முதலாவது கேள்வி தந்திருக்காங்க, இன்சர்ட் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் இன்டு டாக்டர் டேபிள். டாக்டர் என்ற டேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்ணட்டாம் இந்த டீடைல்ஸ். எங்களுக்கு இன்சர்ட் பண்ண தெரியும். இன்சர்ட் பண்றதுக்கு என்னன்னு சொல்லி 1 by 1 பார்ப்போம். அண்ட் அதர் திங் இஸ் retrieve the name and address of the patient whose PID is 1256. அதாவது PID 1256 இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்குரிய நேமையும் அட்ரஸையும் ரிட்ரைவ் பண்ணி காட்டலாம், அதாவது செலக்ட் பண்ணி காட்டலாம். அண்ட் டிஸ்பிளே பண்ணட்டாம் டாக்டர் ஐடியையும் டாக்டர் நேமையும் ஆஃப் pediatrics or neurology specialized doctors earning more than 48,000 as their monthly salary. மாதாந்த சம்பளம் 48,000 விட அதிகமா இருக்கக்கூடிய, அதே நேரம் நியூரோலஜி அல்லது பீடியாட்ரிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் இருக்கக்கூடிய டாக்டர் ஐடி, டாக்டர் நேம். ஸோ இந்த கன்செப்ட். அண்ட் அடுத்த விஷயம், லிஸ்ட் த நேம் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஏரியா ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரீட்டிங் மிஸ்டர் பெரேரா. அதாவது பெரேராவை ட்ரீட் பண்ற டாக்டர் ஐடிக்குரிய
டீடைல்ஸா காட்ட சொல்லிருக்கு. அப்ப இங்க தான் ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ற விஷயம் வரப்போகும். And get the name of the address of the female patient treated by an orthopedics doctor supervised by Dr. Kamage. அப்ப கமகே ஆல சூப்பர்வைஸ் பண்ணப்படுற கமகே சூப்பர்வைஸ் பண்ற அதாவது 102 வரக்கூடிய ஆட்கள் யார் இங்க பேஷண்ட், அதாவது 102 வரக்கூடிய அதாவது ஃபேமஸ் ட்ரீட்டட். அப்ப கெட் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஃபீமேல் பேஷண்ட்ஸ், அதாவது செலக்ட் பண்ணணும் நேமையும் அட்ரஸையும் ஆஃப் ஃபீமேல் பேஷண்ட்ஸ். அப்ப ஜெண்டர் வந்து ஃபீமேலா இருக்கணும். அண்ட் அந்த ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர் சூப்பர்வைஸ் பை டாக்டர் கமகேன்னு சொன்ன என்ன, இந்த டாக்டர் ஐடியும் என்னவா இருக்கணும், கமகேக்குரிய ஐடியா இருக்கணும், அதாவது 100 இருக்கணும். சோ இந்த கான்செப்ட் இங்க டேட்டா இல்லத்தானே யோசிக்க தேவையில்லை. நாங்க ஜஸ்ட் அப்படி இருந்தால் வர வைக்கிறதுக்கான SQL தான் கட்டுறீங்க. சோ இதுதான் மெயின் விஷயம், ரைட்? சோ எங்களுக்கு தேவையான விஷயமா தான் அப்ப நாம அதை பார்க்க போறோம், ரைட்? சோ எஸ், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். ரைட். சோ 100 என்ற விஷயத்துக்குரியதாக்கள் பேரண்ட் சரி அங்க பார்ப்போம். டாக்டர் கமகி சப் டைரக்டர்ஸ் 100 ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ 100 சொல்லி சூப்பர்வைசர் 100 இருக்கக்கூடிய, அதே டைம்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஆள், சரி தானே? 100 இருக்கக்கூடிய இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் அவங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஆகும், ரைட்? பார்ப்போம், வில் சி. ஓகே கைஸ், சரியா? ஸோ அப்ப இங்க வந்து இந்த கேள்வியை நான் விளங்கப்படுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஹோம் ஒர்க்கா செஞ்சு கொள்வோம். நாங்க ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு கேள்வி செஞ்சுட்டு, சிம்பிளா ஒரு கேள்வி செஞ்சுட்டு, அண்ட் இதுக்குள்ள வரும்போது இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கட்டாயம் இதை ஃபுல்லா நான் செய்வேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீங்க இந்த டேபிளை கிரியேட் பண்ணி செய்து பார்க்கறதுக்கு என்ன எல்லா கேள்வியும் நான் விளங்கப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஸோ இன்சர்ட் பண்ணணும், அதுக்குரிய SQL டேட்டா, அண்ட் ரிட்ரைவ் பண்றதுக்கு ஒரு SQL டேட்டா, அண்ட் டிஸ்பிளே பண்றதுக்கான இந்த மூணுமே சிங்கிள் SQLs, ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமா எழுதலாம். ரெண்டாவது இந்த ரெண்டும் தான் நாம பார்க்க வேண்டிய விஷயம், ரெண்டு டீடைல்ஸா கலெக்ட் பண்றது. அதுல இதுதான் கொஞ்சம் பெரிய ஆள். ஏன்னு சொன்னா நான் சொல்லிட்டேன் என்னது, ஸோ பேஷண்ட் யாரா இருக்கணும், வடிவாக்கவனிங்க, பேஷண்ட் ஃபீமேலா இருக்கக்கூடிய பேஷண்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபீமேல் பேஷண்டா இருக்கக்கூடிய யாரா இருக்கணும்னு சொன்னா டாக்டர் கமகே சூப்பர்வைஸ் பண்றாரு. அதாவது டாக்டர் கமகேனா 100 தான் அவருடைய ஐடி. அப்ப 100 சூப்பர்வைசர் ஐடியா இருக்கக்கூடியதுலயும் ஆர்த்தோபெடிக்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய அப்ப கோபி இருக்கக்கூடிய ஐடி 112. அப்ப 112 இருக்கக்கூடிய ஆள், ஸோ 112 இருக்கக்கூடிய ஆள்னு சொல்லி யாராவது இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட் வரப்போகுது. அதாவது the name and address of the female patients treated by an orthopedics doctor supervised கமகே. ஸோ நேரா அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னு சொன்னா, இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் கமகே சூப்பர்வைஸ் பண்ற ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டரான டாக்டர் கோபி ட்ரீட் பண்ற ஃபீமேல் பேஷண்ட்ஸ் அவங்களோட நேமையும் அட்ரஸையும். இங்க அப்படி ஒரு ஆள் இல்லை, நான் முதல்ல சொன்னேன், ஆனால் இப்படி இருந்தால் என்ற கான்செப்ட் தான் இது. ஸோ அதற்கமைய நாங்க செய்ய போறோம், ரைட்? ஸோ அந்த விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 100 வருதானு யோசிக்க கூடாது. அது 100 வந்து பீடியாட்ரிக்ஸ் நியூரோலஜிக்கு, இங்க கட்டது ஆர்த்தோபெடிக்ஸ் அதுக்கு இல்லை. இங்க 112வது டாக்டர் சூப்பர்வைஸ் பண்ற ஆட்கள்ல 2 பேருமே மேல், நாட் ஃபீமேல். ஸோ அப்படி இந்த 5 SQL தான் எழுத போறீங்க. இந்த 5 SQLையும் இந்த 2 டேபிளையும் கிரியேட் பண்ணி நீங்க செய்து பார்க்க போறீங்க. இதை கேள்வியை ஃபுல்லா விளங்கப்படுத்திருக்கேன். இந்த கேள்விக்குமே நாளைக்கு நீங்க ஆன்சர் எனக்கு அனுப்பியிருக்கணும். அண்ட் அப்கோர்ஸ் நாளைக்கு அந்த கேள்வியை நாங்க செய்வோம், அதுக்குரிய ரெக்கார்டை நான் போடுவேன். அண்ட் அப்கோர்ஸ் நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங். அதாவது ஏற்கனவே 3 SQLs விஷயங்கள் படிச்சுட்டோம். அதற்கமைவாக இப்ப 2 டேபிளை கிரியேட் பண்றது சம்பந்தமா நாங்க கதைக்க போறோம், ரைட்? நான் இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். இப்ப ஸ்கூல் என்ற டேட்டா பேஸுக்குள்ள ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு டேபிள் தான் இருக்கு. எனக்கு இப்ப இன்னொரு டேபிளும் வேணும், இன்னொரு டேபிளும். ஸோ தட் மீன்ஸ் கோர்ஸ் சொல்லி ஒரு டேபிள் வேணும், கோர்ஸ் சொல்லி. ஸோ கிரியேட் நியூ டேபிள். ஸோ இந்த டேபிளுக்குரிய டிசைனுக்குள்ள போறேன், டிசைன் வியூ மாத்துறேன். ஸோ டேபிளுக்கு நான் பேர் வைக்கிறேன் கோர்ஸ், COURS கோர்ஸ். கோர்ஸுக்கு ஐடி நம்பர் ஓட்டோ நம்பராகவே இருக்கட்டும், அண்ட் தென் நேம் இருக்கட்டும், அது வந்து ஷோர்ட் டெக்ஸ்டா இருக்கட்டும், அண்ட் தென் ஃபீயா இருக்கட்டும், ஃபீ வேணும், ஜஸ்ட் நேம் லைக் அவ்வளோ நேம், அண்ட் டியூரேஷன் ஏதோ மந்த்ல இருக்கட்டும், 3 months 7th அப்படி, ரைட்? ஜஸ்ட் நான் நம்பரே போட்டுக்கொள்றேன், அதாவது மந்த்ஸை குறிப்பிடுற மாதிரி. ஸோ டியூரேஷன், நேம், ஐடி.
இப்ப இந்த கோர்ஸ் ஐடி, இந்த கோர்ஸ் ஐடியை நான் ஒரு பேர் வச்சுக்கொள்றேன் சிஐடி என்று சொல்லி. அதாவது கோர்ஸ் ஐடி என்று சொல்லி சிஐடி நேம் டியூரேஷன் என்று சொல்லி இந்த கோர்ஸ் டேபிளுக்கு இப்படி ஒரு டேட்டா அண்ட் டேட்டா ஷீட் வியூவில் சர்வ் பண்ணி கொண்டு நான் வரேன். இப்போ ஓட்டோ நம்பர் நான் அடுத்த கன்செப்ட் வரேன். ஐசிடி டியூரேஷன் ஒரு 3 months and next one maths duration 5, English 7, right? So இப்படி ஒரு கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்குது. இப்போ என்னோட கோர்ஸ் டீடைல் ஒரு ஆள் இருக்கு, ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒன்று இருக்கு. ஸ்டூடெண்ட்ல இன்னொரு கோலத்தை நான் கொண்டு வர போறேன், இன்னொரு கோலம். அப்போ நான் வியூக்குள்ள போய் செய்யலாம் அல்லது கிளிக் ஷாட் கொடுத்து செய்யலாம், ரைட்? ஸோ நான் இன்னொரு கோலம் கொண்டு வரேன், அதுக்கு பேர் கோர்ஸ் வைக்கும் அல்லது சிஐடி பேர். சிஐடி என்ன நம்பர்ல வைக்கணும்டா இன்டெஜராகவே நம்பராகவே வைக்கணும். காரணம் நான் இங்க கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிஐடி என்ற பிரைமரி கீயைத்தான் ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய சிஐடி என்ற ஃபாரின் கீயா மாற்ற போறேன். அதாவது அவருக்கும் இவருக்கும் இடையில ஒரு லிங்க் ஏற்படுத்துறதுக்கான ஆளா. அப்ப அவர் அங்க ஓட்டோ நம்பர்ல இருக்க, ஓட்டோ நம்பர்ன்றது பிரைமரி கீக்கு மட்டும் தான் வைக்கலாம். அந்த வகையில நம்பர் தான் அதுக்கு உண்மையான டேட்டா டைப். அப்ப நான் இங்கே நம்பர் செலக்ட் பண்ணும், வேற டேட்டா டைப் செலக்ட் பண்ணியிருந்தால் கட்டாயம் அது ஒர்க் அவுட் ஆகாது, சரிதானே? அதனாலதான் ரைட் டேட்டா ஷீட் இப்ப நான் சர்வ் பண்ணிக்கொண்டு இப்ப வரேன். சிஐடியில நான் கொடுக்குறேன். முதலாவதுக்கு 2, ரெண்டாவதுக்கு 3, மூன்றாவதுக்கு 1, ரைட்? இப்ப ஜாக் என்றவர் எடுத்துக்கொண்டார், ரைட்? சரி, நாலாவதுக்கு 2. இப்ப ஜாக் என்றவர் எடுத்துக்கொண்டா ஜாக் படிக்கிற கோர்ஸ் என்ன, கோர்ஸோட பெயர் என்ன, டியூரேஷன் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனா கோர்ஸோட டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஸ்டூடெண்ட் டீடைல் இருக்கிறது அந்த இந்த கோர்ஸ் ஐடி மட்டும் தான் இருக்கு. இப்ப இதை நான் கனெக்ட் பண்ணி எடுக்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதான் இப்ப எங்களுக்குரிய வேலை, ரைட்? முதல் 2 டேபிளும் கிரியேட் பண்ண விதம் வழங்கிட்டுதா? ரைட், சரி. இப்ப நாங்க ஒரு SQL எழுத போறோம். கிரியேட் query design 2 டேபிள் ஆட் பண்ணது, ஜஸ்ட் லீவ் இட் as SQL view. இப்ப நாங்க செலக்ட் பண்ண போறோம் எல்லாத்தையுமே ஃப்ரம் எங்க இருந்துன்னு சொன்னா 2 டேபிள்ல இருந்து, ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல இருந்தும் கமா கோர்ஸ் என்ற டேபிள்ல இருந்தும். எப்பன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கிற சிஐடியும் கோர்ஸ்ல இருக்கிற சிஐடியும் ஒன்று சொல்லும் பட்சத்துல, ஏன்னு சொன்னா 2 பேரையும் லிங்க் பண்ணி விடணும். அப்ப பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும் லிங்க் பண்ணினா தான் இங்க இருக்கக்கூடிய டேட்டாவும் அங்க இருக்கக்கூடிய டேட்டாவும் லிங்க் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி வருவார். அப்ப செலக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ்ல இருந்து. எப்பன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குரிய அப்ப சிஐடியும் சிஐடி ஈக்குவல் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸுக்குரிய சிஐடியும் ஈக்குவல் அண்ட் என்னவா இருக்கணும், இது ரெண்டும் பிரைமரி கீ ஜெம். அதே நேரம் எனக்கு ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டூடெண்ட் வேணும் டீடைல்ஸ் ஜாக்கட. அப்ப என்ன ஸ்டூடெண்ட் நேம் வந்து இப்ப இந்த முறை பழமையா நேம் சிஐடி கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. இங்க எல்லாமே அந்தந்த டேபிள் டேட் சொல்லணுமே. இப்ப 2 டேபிள் சொல்லும் போது நாங்க கட்டாயம் எந்தெந்த டேபிளுக்குரிய அட்ரிபியூட்னு சொல்லணும். அப்ப ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் என்னது ஜாக் செமிகோலன். அப்ப இந்த டேபிளோட பிரைமரி கீயும் அந்த டேபிளோட ஃபாரின் கீயும் சமனாக இருக்கிற அதே நேரம் ஸ்டூடெண்டோட நேமும் ஜாக்கா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காட்டுங்க என்று சொல்றேன். ரன் பண்றேன். ஜாக்குரிய எல்லா டீடைல்ஸும் பாருங்க, ஜாக்குரிய எல்லா டீடைல்ஸும் பாருங்க, எல்லாம் சேர்த்தே வார. சோ இதுதான் முதல் மெயின் விஷயம். 2 டேபிளை ஜாயின் பண்ணி அந்த ஆளை மட்டும் பர்டிகுலர் ஆளை மட்டும் எடுக்கிறதுக்குரிய கான்செப்ட். இது முதல் விளங்கிட்டுதா? யாருக்கு அது கேள்வி இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. என்னடா ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கடாப்பா. 2 1 தானே அடிச்சீங்க? 2 1 எதை சொன்ன? 2 1
கோர்ஸ் ஐடி சிஐடியும் ரெண்டும் ஒன்று. அதாவது இங்க ஸ்டூடெண்ட் ஐடியில இருக்கக்கூடிய சிஐடியும் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிஐடியும் ஒன்று சொன்னா தானே இப்ப ஸ்கூல் வந்து இப்ப இன்டர்பிரேட் ஆகும்போது தெரியும். ரைட், ஓகே, இவர் ரெண்டும் ஒன்று தான். அப்ப ஜாக்ன்றது அப்ப அது எப்படி தேடும்? ஸ்டூடெண்ட் நேம் ஜாக்க தேடும், ஜாக்குரிய கோர்ஸ் ஐடிக்கு வருவார். அப்ப அவருக்கு தெரியும் இங்க இருக்கிற கோர்ஸ் ஐடியும் இங்க இருக்கிற கோர்ஸ் ஐடி ஒன்று. அப்ப அந்த ஒன்றுக்குரிய டீடைல்ஸுக்கு வருவார். பிறகு அங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணி குவரியில காட்டுறார் ரன் பண்ணும்போது. இதுதான் நடக்குது. விளங்குதா? வேற யாருக்கு பிரச்சனை சொல்லுங்க. இதே மாதிரி கேள்வி சார் வரும். இப்ப நான் வாட்சதா தான்டா, அதே மாதிரி கேள்விதான்டா. ஞாபகம் இருக்கா? ஒரு SQLயே டேபிளா யூஸ் பண்ணலாம், அது தெரியும் தானே உங்களுக்கு? ஞாபகம் இல்லாட்டி தயவு செஞ்சு என்னுடைய அந்த டுட்டோரியல்ல போய் ஒருக்கா திருப்பி பாருங்க. ஒரு SQL-ஆல வார அவுட்புட்டையே ஒரு டேபிளாக என்ன செய்ய முடியும் உங்களால? கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்க. என்ன சொன்னா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். அந்த கேள்விக்கு சில டைம் அதுகள்ல இருந்து தேவைப்படலாம். சரி, அது உங்களோட ஐடியாவை பொறுத்து இருக்கு. சரியா? ஏன்னா இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங்ல எல்லாமே நீங்க நினைவுல வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்படித்தான், இது மட்டும்தான் வழி என்று ஒன்றே இல்லை. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் அவுட்புட் எடுக்கிறதுக்கு நாங்க கணக்க வழிகளை கையாளலாம். அதுல ஒன்று நீங்க ஒன்று செய்வீங்க, நான் ஒன்று செய்வேன். சோ எல்லாமே ஒரு விதமான ஐடியாவும் அசம்ஷனும் தான். ரைட், அதை ஞாபகம் கொள்ளுங்க. திஸ் இஸ் நாட் அ ஹிஸ்டரி. எல்லா கொஸ்டினுக்கும் எக்ஸாக்டா இது மட்டும் தான் ஆன்சர் சொல்றதுக்கு. ரைட், இங்க கணக்க வழிகள் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் அவுட்புட்டை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு. சரியா? அதனால அதை யோசிச்சு செய்யுங்க. பட் மெயின் கான்செப்ட் இதுதான். ரெண்டு டேபிளை இணைக்கிறதுக்கு ஒரு டேபிளோட பிரைமரி கீயையும் அதே பிரைமரி கீ அடுத்த டேபிளோட ஃபொரின் கீயாவது இருந்தா அதையும் சேர்த்து ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லும் பட்சத்திலும் அண்ட் வேற கிரைட்டீரியா அந்த கிரைட்டீரியாவை கொடுத்து அதுகளுக்கு அமைய ஒரு செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நார்மலா ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நாங்க டேட்டா எடுக்கிற மெத்தட்ஸ். சரிதானே? இதன் இப்படிதான் நீங்களும் கொஸ்டின் செய்ய போறீங்க. இப்படித்தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பேசிக்கா இந்த விஷயம் தான் உங்களுக்கு SQL சம்பந்தமா இப்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். நீங்க பார்த்துருக்கிறீங்க. இனிமே இதை பார்த்த விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம், சில தெளிவும் வரலாம். அந்த கேள்விகள் வரும் பட்சத்துல அதை என்னட்டு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் நான் அதை திருப்பி ரீப்ளே பண்ணுவேன் என்னன்னு சொல்லி. புரியுதா? ஓகே சார். ஃபைன். நான் மற்றபடி வரணும் இதுல சொல்லல. இன்றைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அந்த கேள்வியை செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லை. காரணம் நாளைக்கு நான் அதை செய்வேன். பிகாஸ் ஐ ஹாவ் another class, பட் நான் அதை இன்னைக்கு முடிச்சாகணும். ஸோ ரைட், ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். நாளைக்கு வில் கன்டினியூ அபவுட் தட் கொஸ்டின்ஸ். ஸோ மற்றபடி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ. ஓகே, அதுதான் டேக் கேர். பை. ஸ்டே சேஃப். ஓகே சார். Bye. Bye.